அப்படியே நடந்து போ, முடிஞ்சா நாளைக்கு பாப்போம். ஒரு ஆளு தாண்டா, வாடா வாடா வாடா, ஏறி போயிடலாம் வா. போற வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு பாலம் வரும்னா, அதை தாண்டி ஒரு ஓட்டு வீடு இருக்குல்ல, அங்க இறக்கி விட்டுறீங்களா? உட்காருங்க. தேங்க்ஸ். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். வா. பாவம் முள்ளு குத்திட்டு. அப்படியா? மடியில உட்கார வச்சுக்கங்க. அட பாவி, ஒருத்தி விட மாட்டேங்கறாடா. மடியில உட்கார வச்சுக்கங்க. நான் வரல, இவன் மட்டும் தான். நீங்க வரலையா? ஏய் இறங்கடா. இவரை தட்ட அவனை கழிச்சுட்டு வந்தானே. ஏய் இறங்கடா. இறங்கடாங்கற. இறங்கடா. என்ன பண்றீங்க நீங்க? என்னது அவன் இழுச்சாரா? ஏத்து விடு. சரி சரி. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போறேன். ஏங்க முத நாள் பள்ளிக்கூடம் போறா, ஒரு வண்டி இண்டி எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தா என்ன? வேண்டாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைல இந்த ஸ்கூல்ல சைக்கிள் கொடுத்துருவாங்களே. அப்பா, நோட்டு வாங்க பணம். இரேன், அம்மாட்ட கட்டி போட்டு கொண்டாந்து விடுறேன். பிள்ளைங்களோட சேர்ந்து போய்க்கிறேன்ப்பா. இந்த மினி பஸ்ஸை காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அரசனூருக்கு விட்டாலும் பிள்ளைய பள்ளிக்கூடமாவது போயிட்டு வருங்க. ஏய், எங்க காயத்ரி வரலையாடி? வரலடி. உங்க அண்ணன் கொண்டு வந்து விட போதுன்னு சொன்ன. காலையிலேயே எங்கேயோ அவசரமா கிளம்பி போயிட்டு. ஏய், உனக்கு தெரியுமா மணிமாறனும் கனிமொழியும் லவ் பண்றவடி? என்னடி சொல்ற? நிஜமாவா? டெய்லி பாத்துட்டு இருக்க, எனக்கு தெரியாதா? நம்ம கிட்ட அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பா. கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் 2 பேரு எல்லாருக்கும் காசு கேக்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் ஃப்ரீயா சேர்க்கிற மாதிரி சொல்ற. ஏய், ஒருத்தன் பைக்ல வர. சீக்கிரம் வாடி. போறேன், வந்துட்டேன். ஏய், யாரோ வரங்கடி, வந்துடுறே. அதான் வண்டியை நிறுத்திட்டானே. ஏய் ஏய், ஏன் மூட்டு வாயில ரெடி பண்றியா? ஓஹோ, நெல்லு திருடுறியாளா? எத்தனை நாளா நடக்குது? ஏய், நீங்களாம் டப்பா எடுங்கடி. ஏய், நீ எடுறி. எடுங்கடிங்கற. நாங்கெல்லாம் ஒண்ணு எடுக்கல, அவதான் எடுத்தா. நாங்கெல்லாம் எடுக்கல. என்னோட டப்பாவை அவ்வளவு ஈஸியா திறக்க முடியாது. இவ நெல்லு திருடுனதுக்கு என்ன தண்டனைனா, நாளையில இருந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இவ கூட யாரும் வரக்கூடாது. இவ மட்டும் தனியா தான் வரணும், புரியுதா? இப்ப எல்லாரும் போலாம். ஓடி போ, ஓடின போங்கடி. நீதானே அன்னைக்கு பைக்கை மறைச்சது? நீ ஏறுவன வண்டி அனுப்பாருன்னா அந்த பயலை ஏத்தி விடுறேன். எந்த ஊரு? ராணிமங்கலமா? ஆமா. சரி, உன் பேர் என்ன? மகேஷ். என்னல ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு? மகேஸ்வரி தான். மகேஷ் மகேஷ்னு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா பேர் என்ன? அண்ணாதுரை. என்ன பண்றான்? விதை நெல் விக்கிறாரு. ஓ, நீ இந்த நெல்லெல்லாம் உருவி கொண்டு உங்க அப்பன்ட்ட கொடுப்ப. அவன் விதை நெல்லுன்னு ஒரு புறாமத்து போடும், அப்படித்தானே? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு உருவுன? இந்த சேது வச்சு அடுக்கி போட்டு நெல்லிக்காய் சக்கரை கிழங்கு எல்லாம் வாங்குறதுக்கு தான் உருவன. ஓ, நீ நெல்லிக்காயும் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி திங்கிறதுக்கு ஏன் மூட்டு வாய் தான் கிடைச்சா? சரி, என்ன டிஃபன் பாக்ஸ் சின்னதா வச்சிருக்க? நாலந்து வரும்போது பெருசா கொண்டு வா. எல்லாம் என் வயதான், இந்தா எல்லாம் நம்ம வயதான். நீ எப்ப வேணாலும் வந்து உருவிட்டு போலாம், சரியா? தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஒண்ணும் இல்ல, கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். உன்னை என்ன நெசத்துமா சொல்றேன், சும்மாச்சுக்கு சொல்லிட்டு போல. நெஜத்துக்கானாலும் சும்மாச்சிக்கானாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி வா, உங்க அப்பன்ட்ட போ. உன் பொண்ணு ஏன் மூட்டு வயல்ல நெல்லெல்லாம் திருடுறான்னு சொல்றேன், வா. பயமா இருக்குல்ல? பயமா இருக்குல்ல? அப்பனா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நில்லு, தேங்க்ஸ் கூட சொல்லாம போற. இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிய? இந்த பொள்ளைய பேனா தொலைச்சிருச்சு, எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. நைட்லாம் ஒரே கூத்தாமல. குடிகிற தண்ணி இல்ல,
ஒரு விட்டேன் சந்தனத்தை கரமயத்துல கிரிக்கெட் வச்சிருக்காங்களா பையில பேட்டு வாங்கி கேக்குறாங்க. ஏடா லாரி வர மாதிரி இருக்கு? ஒரு லாரிடா நம்ம ஊர் சொசைட்டிக்கு ஒரே ஏத்திட்டு போறாங்க உங்களுக்கு. ஏ பாம்பு, இந்த சுப்பிரமணிய பேருக்கு பிரியங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை? அதானே என்ன வேலை? 10வது வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, 5வது வரையும் தான் இருக்கு. இது என்ன பண்றாங்க? காட்டு பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு போனா தப்பாடா? எங்க ஓடுற? எங்கடா வர்றா? பாலா எதுக்குடா ஓடுறாங்க? இந்த பயவுல ஏன் இப்படி ஓடுது? கூட இந்த கழுசரை நிக்குதுங்க. இங்க வருங்கடா. எப்படி பார்த்தாலும் இந்த மூட்டை 500 ரூபாய்க்கு குறையாம விற்கும். சின்ன சிட்டு பேட்டு வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு என்ன, நமக்கு ஒரு கோட்டு. பேட்டை கட் பண்றா, ஃபுல்லா வாங்கிடுவோம். என்ன பெருசா கழிச்சு விட்டேன்? லாரி போறப்ப நூனை கழுவிட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போயிட்டு களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற ஒருத்தையா திருடுறிய? இந்தா போறே சொசைட்டிக்கு. உங்களை சந்தி சிரிக்கல, என் ஊரு பஞ்சாயத்து இல்லடா. மாமின்னு சொன்னாலும் சரி, மச்சான்னு சொன்னாலும் சரி, சத்த நேரத்துக்குள்ள ஊரே கூட்ட போறேன். பால்டாயில் குடிச்சு சாரியிலா? அத்தை நல்லா இருக்கா? நானும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அன்னைக்கு எப்படி எப்படி இப்படி ரே ரெட்டோ கொட்டாச்சி, குச்சி மிட்டாய் வாங்கி தாரி தூங்க கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரும் ஊரே காரி துப்ப போதுடா. டேய், காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான்டா அந்த பஞ்சாயத்து. யோ யோவா, என்ன உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாண்டுக்குள்ள சண்டை வருது, ஜகஜண்டை. அத பேசித்தானே தீர்த்துக்கிறேன். சண்டையே இல்லைங்கிறேன், சகசம்ங்கிற. அத பேசி வேற தீர்த்துக்கலாம். நம்ம பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சிட்டானா? என்னது? அப்படின்னு ஊரு புறா போய் சொல்லிவிட்டு அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. அவசரமா ஓடுற பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சிட்டான்டா. என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? நம்ம பஞ்சாயத்துல யாரு? நம்ம பஞ்சாயத்துடா. ஆமா நம்ம பஞ்சாயத்து பால்டாயில குடிச்சு விட்டாடாவுடா. அட சண்டால பயல, நேத்து தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன். நான் இன்னைக்கு கூட நல்லா தான்டா இருக்கேன். அது யாருக்கு பஞ்சாயத்து தெரிய போகுது? பாம்பே பஞ்சாயத்து கையெடுத்து குப்புறடா, விட்டுங்கடா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறா, பிள்ளைகளா ஊத்துறீங்க. விட்டுங்கடா, நான் புள்ள வெட்டிக்காரன். ஏங்க ஒரு நிமிஷம். இங்க வெண்ணிலான்னு ஒரு பிள்ளை நர்ஸா வேலை பார்த்துச்சுன்னா அவதான் வேலையை விட்டு நின்னுட்டாளே. போன் நம்பர் கொடு. நீ எந்த ஊரு? நான் ஏனாதி. நம்ம ஏனாதி? என் புருஷன் எங்க இருக்காரு? கண்ணுல காட்டுங்களே அப்பா. அந்த முனியப்ப சாமி தான்ப்பா என் புருஷனை உன் கண்ணுல காட்டி இருக்காரு. என் கடமை. ஐயோ அழுகாத, நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. பணம் தான் இல்ல, பணத்தை தவிர பாக்கி எல்லாம் பாத்துக்கலாம். என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துங்களேன்ப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றே தவிர கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறிய. என் புருஷனோட காசாப்பா முக்கியம். குளுக்கோஸ் வாங்கத்தான். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தினா போதுன்னு நீ நினைக்கிற. ஆனா உன் புருஷன் உன் நடத்தையில சந்தேகப்பட்டு பால்டால குடிக்கிறேன். என்ன குடும்பம்டா, அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் நடத்த சந்தேகப்பட்டானா? எங்க அந்த பிள்ளைய மூஞ்சிய பார்த்தால உனக்கு சாவறதுக்கு மனசு வருமா? அந்த சிரிக்கு தரல ஆண்டே இப்படியா? ஏய் தள்ள, ஏன் நடத்தையில சந்தேகப்பட்டு பாவி, ஏன்
என்ன பார்த்து சந்தேகப்படுங்க சும்மா விட்டுருக்கியே. ஏய் நீ செத்து ஒழியா, சாவுடா, சாவு. நீ செத்து அழ மாட்டேனா? நீ செத்து சொல்லடா, பாடிட போடா. ஐயோ 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 எல்லைய தலை எழுத்து. பிரசிடென்ட் மாமா, பிரசிடென்ட் மாமா, உங்க வார்டு பாருங்க. 6 லிட்டர் இருக்கிற செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க. ஐயா பாருங்க. 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ மண்ணு பூரா இறச்சி போயிட்டே. என் புருஷன் கல்லு மேல உடச்சு சம்பாதிச்ச காசு. ஏய் ஓடு ஓடுங்க. அவ்வளவு இடம் இருக்கலாங்க, உட்கார்ந்து விளையாட வேண்டியதானே. மண்ணு மேல யாரும் இறங்கல. நீ எங்க போற? ஏய் ஓடு அங்க வா. அண்ணே அண்ணே நாளைக்கு நம்ம வீட்ல நாத்து விடுறது தெரியுமா? குபேட்டா கெட்டு கிடக்கு, டிராக்டர் கிடைக்கல, மாடு கூட கிடைக்கல. அண்ணே உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா சொல்லி 2 ஜோடி மாடு ஓட்டி கூட. நாத்து விட்டு நடவு நட்டு கருதறுத்து எனக்கு தானே மூட்டாளுக்கு போறியா? மூஞ்சியா பேரு. வாடா போலாம். ஒருடா வீட்டுல இருக்க 2 பொம்பளை இருப்ப எங்கடா போய் மாடு குடிப்பவ? நம்ம பைலட்ட சொல்லி 2 ஜோடி மாடு குடிச்சுட்டு தான் என்னடா அப்படிங்கிற? சரி விடு. ராஜு, நாளைக்கு நம்ம வயல்ல 2 ஜோடிக்கு 4 ஜோடி மாடு உழுகும். ஒரு 200 ரூபா கட் பண்ணிட்டு வாங்க. 200 ரூபாவா? இப்படி எல்லாம் யோசிச்சுன்னா நாளைக்கு நாத்து விட முடியாது. அம்மா கிட்ட போய் கேட்டு பாக்குறேன். ராஜு 300 ரூபா கரெக்ட் பண்ணிட்டு வா. இப்ப வரும் பாரு காசு. அண்ணே தார, ஆனா நாளைக்கு காலைல கண்டிப்பா மாடு வேணும். கால வாணிச்சிருக்கீங்களா? பணம் கேட்டா இல்ல இல்லங்கிறது. இப்ப மட்டும் எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த செலவு நோட்டலாம்? மாடு வேணுமா? மாடு அண்ணே அந்த காசுல எனக்கு 2 பென்சில் ஆச்சு வாங்கி கொடுண்ணே. கப்பர் வச்சாதான் வைக்காததா? என்ன மாமா, மாடு கைமா கிளம்பிட்டியா? மாடு சந்தைக்கு போதும் மாப்ள, குளிப்பாட்டி ஓடிட்டு போறேன். எவடா சொல்றா வாடா. காலைல பட்டுக்கோட்டை மாட்டு சந்தைல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. ஆமா ராசி வேற மாடு மாடுன்னு கிடந்தானே. ஆமா பேசாம நைட்டோட நைட்டா மாட்டு சந்தைக்கு போற மாடு உலா பார்த்து மிரட்டி கொண்டாந்து நம்ம வயல்ல உழுவ விட்டுருவோமா? ஏன்டா இப்படி யோசிக்கிற நீ? அப்ப நீ வரலாங்கிற? நீ வரையடா? குவார்டர் கரெக்ட் பண்ண நான் ரெடி. ஹாஃபே கரெக்ட் பண்றேன் வாடா. போட. அடிச்சு ஓட்டுங்கடா. விழாவ தள்ளிக்கோளு. அடிச்சது கோட்டு 10 மணி வரையும் தூக்கத்தை பாரு. எந்தடா சொன்ன மாதிரியே வரலாம். பயப்படாதேடா, உழுததுக்கு சம்பளம் உண்டு, மத்தியானம் கறி சாப்பாடு உண்டு, சாயங்காலம் சாராயம் உண்டு. என்ன மாட்டை கொண்டு போய் அடுத்த வாரம் சந்தையில வித்துக்குறீங்க. இதெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு சின்ன ஒத்தாசை தானையா. என்னது கருப்பையா மாறி இருக்கு மாடு? ஏய் கருப்பையா, மாட்டு சந்தைக்கு போனாலும் இங்க என்ன பண்ற? கருப்பாரு உங்க வீட்டு வேலைக்காரனா? ஆமா. அப்ப மாடு எங்களுது. உங்களுதா? கருப்பையா நீ மட்டும் ஓரம் கட்டிக்க. நீங்களும் ஓட்டுக்கடா. கருப்பையாவையும் மாட்டையும் விட்டுறேன், கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கருப்பையா நீயும் சேர்ந்து ஓட்டுற. ஓட்டு. வேகமா ஓட்டுறாங்க. வீட்டுல போய் சொல்லிடலாம். எங்க திருப்புற? போட்டு கொடுக்க போறியா? பள்ளியிடத்துக்கு தானே வந்த, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போற? தெரியுண்டி நீ எதுக்கு வீட்டுக்கு போறேன்னு. போ ஸ்கூலுக்கு போ. போங்கற. வீட்டுல போய் சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. குளிக்க போனா வந்துட போறான், வேகத்துல கையெழுத்த வாங்க. அதுக்காக கண்ட இடத்துல நம்ம கழுத்து வாங்க முடியும்? ஏ ராசி, ஏ ராசி, அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்து பைக்குல வச்சுட்டு வாடி சீக்கிரம். ஏ ராசி வேகமா வாடி. வா வா. பண
பணம் வந்திருக்குடி. எவ்வளவுமா? 10,000 அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் பிரிச்சு கூட பாக்கல. பஸ் போயிட போகுது. மினி பஸ் இப்பதான் உள்ள போயிருக்கு. ராஜே எங்கே கிளம்பிச்சாலுவா? ஐயோ அண்ணன் வந்துட்டுமா?